தரமான சண்டை காட்சிகள கொடுத்து அசத்திய ஸ்டன் மாஸ்டர்கள் யாரெல்லாம் தெரியுமா? இப்ப இருக்கிற இடமே தெரியல. லிஸ்ட்ல நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறது ஜூடோ ரத்னம். இவரை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குல்ல, வேற யாரும் இல்ல. தலைநகரம் படத்துல வில்லனா நடிச்சிருப்பார்ல, அவர்தான். உங்க எல்லாருக்குமே இவர் ஒரு வில்லனா தான் தெரியும். ஆனா இவர் ஒரு பக்கவான ஸ்டன் மாஸ்டர் தெரியுமா? தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம், ஹிந்தி அப்படின்னு நிறைய மொழிகளுக்கு போய் 1500 படங்களுக்கு மேல இவர் சண்டை இயக்குனரா வேலை பார்த்திருக்காரு. அதுவும் ரீசெண்ட் டைம்ஸ்லலாம் கிடையாதுங்க. எம்ஜிஆர் காலத்துல தொடங்கி சிவாஜி, ரஜினி, கமல், விஜய், அஜித் அப்படின்னு கிட்டத்தட்ட நம்ம தமிழ்ல இருந்த நிறைய முன்னணி நடிகர்களோட படத்துல இவர் தான் சண்டை இயக்குனரா வேலை பார்த்திருக்காரு. இவர் 2023ல இறந்து போயிட்டாரு. அவர் இறந்து போறதுக்கு முன்னாடி வரைக்குமே நம்ம தமிழ் சினிமால ஏதோ ஒரு வேலைகளை பார்த்துக்கிட்டு தான் இருந்திருக்காரு. அந்த அளவுக்கு இவருக்கு சினிமானா அவ்வளவு பிடிக்குமா. ஆரம்பத்துல ரஜினி மாஸ் ஹீரோவா மாறும்போது அவரோட படத்துல நிறைய மாசியனை வச்சதே ஜூடோ ரத்னம் தான். லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது ராம்போ ராஜ்குமார். இவரை பத்தி உங்கள நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கு. நிறைய டைரக்டர்ஸ் நிறைய ஸ்டேஜ்ல இவரை ரொம்ப பாராட்டி பேசியிருக்காங்க. அந்த அளவுக்கு நம்ம தமிழ் சினிமாக்கு மட்டும் இல்ல, ஒட்டுமொத்த இந்தியன் சினிமாவுக்கும் கிடைச்ச ஒரு சூப்பரான ஸ்டன் மாஸ்டர் அப்படின்னு சொல்லலாம். இவர் நம்ம தமிழை தாண்டி தெலுங்கு, மலையாளம், கன்னடம், ஹிந்தி அப்படின்னு நிறைய மொழி படங்கள்ல வேலை பார்த்திருக்காரு. இது வரைக்கும் 450 படங்களுக்கு மேல இவர் ஒரு ஸ்டன் மாஸ்டரா வேலை பார்த்திருக்காரு. ஆக்சுவலா ராம்போ ராஜ்குமார் யார் அப்படின்னா பிரபல சண்டை பயிற்சியாளரான ரீகே பரமேஸ்வரியோட மகன் தான். இவங்க மூலமா தான் அவர் சினிமாக்குள்ளேயுமே வந்திருக்காரு. நம்ம தமிழ் சினிமாவை பொறுத்த வரைக்கும் செல்வராகவனோட காதல் கொண்டேன், புதுப்பேட்டை மாதிரியான படங்கள்ல சண்டை பயிற்சியாளரா வேலை பார்த்தது ராம்போ ராஜ்குமார் தான். 2009ஆம் ஆண்டு இவர் உடம்பு சரியில்லாம இறந்து போயிட்டாரு. புதுப்பேட்டை எவ்வளவு பக்காவான ஒரு கேங்ஸ்டர் படம் நமக்கு நல்லாவே தெரியும். அதுல இருந்து நிறைய மாசீன்ஸ் சொன்னதே ராம்போ ராஜ்குமார் தான். லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது ஜாக்கோவர் தங்கம். கிட்டத்தட்ட 1000 படங்களுக்கு மேல இவர் ஸ்டன் மாஸ்டரா வேலை பார்த்திருக்காரு. இவரோட 6 வயசுல இருந்தே இவர் சிலம்பம் கற்க தொடங்கியிருக்காரு. அந்த டைம்ல இவருக்கு ஃபைட் பண்றது ரொம்ப பிடிக்குமா. பட் நாளடைவுல போக போக சண்டை போடணும் அப்படின்னா அது இல்லீகல், கரெக்டா? நம்ம ஏன் சினிமால ஒரு ஸ்டன் மாஸ்டரா மாறக்கூடாது அப்படின்னா இவர் சினிமாக்குள்ளேயே வந்திருக்காரு. ஆரம்பத்துல நிறைய படங்களை இவர் டைரக்ட் பண்ணிருக்காரு. தமிழ்ல இவர் எக்கச்சக்க படங்களுக்கு ஸ்டன் மாஸ்டரா இருந்திருக்காரு. 2000 காலகட்டத்தோட ஆரம்பத்துலலாம் இப்ப இருக்கிற மாதிரி ஃபைட் சீன் கிடையாது. அப்போ ரொம்ப டோட்டலா வேற மாதிரி இருக்கும். ஜாக்கோவர் தங்கம் ஒரு படத்துல ஸ்டன் மாஸ்டரா இருக்காரு அப்படின்னா அந்த படத்துல ஹீரோ ஒரு 10 பேரை துவம்சம் பண்ற அளவுக்கு மாசா வச்சிருப்பாரு. இவர் பிளட் ஸ்டோன் அப்படின்ற ஹாலிவுட் படத்துலயும் ஸ்டன் மாஸ்டரா வேலை பார்த்திருக்காரு. 1000 படங்கள் பண்ணிருக்காரு அப்படின்னா இவருக்கு எவ்வளவு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும்னு யோசிச்சு பாருங்க. இவர் பண்ண நிறைய ஃபைட் சீன்ஸ்க்கு தியேட்டர்ல எப்பவுமே கிளாப்ஸ் குவிஞ்சிருக்கு. லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது கனல் கண்ணன். தமிழ் சினிமால நகைச்சுவையான சண்டை காட்சிகள் அப்படின்னா அது எப்பவுமே கனல் கண்ணன் தான். இவர் அளவுக்கு ஒரு ஃபைட் சீனை ஃபன்னா யாராலையுமே காமிக்க முடியாது. எல்லா முன்னணி ஹீரோக்களோட படத்துலயுமே இவர் ஸ்டன் மாஸ்டரா வேலை பார்த்திருக்காரு. ரஜினியோட முத்து, ரஜினியோட சிவாஜி, கமலோட அவ்வை சண்முகி மாதிரியான படங்கள்ல இவர் எடுத்த சண்டை காட்சிகள் எல்லாமே பாக்குறதுக்கு ஃபன் அண்ட் மாசா இருக்கும். ஒரு பக்கம் இந்த ஃபைட்டை பார்க்கும்போது சிரிப்பு வரும், இன்னொரு பக்கம் மாசாவும் இருக்கும். லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது சூப்பர் சூப்பராயன். தமிழ் சினிமாவில் இவர் ஒரு நடிகர் மட்டும் கிடையாது, ஒரு நடன இயக்குனரா, ஒரு ஸ்டன் மாஸ்டரா வேலை பார்த்திருக்காரு. கமலஹாசனோட சகலகலா வல்லவன், ரஜினியோட போக்கிரி ராஜா மாதிரியான படங்கள்ல வேலை பார்த்திருக்காரு. இப்போ சூப்பர் சூப்பராயன் எந்த ஒரு படத்துலயும் ஸ்டன் மாஸ்டரா வேலை பார்க்கறது இல்ல. ஏன்னா ஏஜ் வேற ஆயிடுச்சு. அதனால ஃபுல் அண்ட் ஃபுல்லா நடிப்புல ஆர்வத்தை காமிச்சிட்டு வராரு. இவர் நம்ம தமிழ் சினிமாவில் கொம்பன், சண்டிமுனி, கோடியில் ஒருவன் மாதிரியான படங்கள்ல நடிச்சிருக்காரு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட நான் இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல நம்ம சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.